என் பையனை கொலை பண்ண கொலைகாரன் யாரு சொல்லு. கொலைகாரன் யாருன்னு சொல்லுங்கிறல. சார் நான் அவனை தான் தேடிட்டு இருக்கேன் சார். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சதும் சொல்றேன். போய் சொல்லாத. கொலைகாரன் யாருன்னு உனக்கு தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் யாரு எங்க இருக்கான்னு சொல்லு. என்ன சார் நீங்க? நான் ஏதோ அக்யூஸ்ட மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து பேசுறீங்க. குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவனை நடமாட விட்டுருப்பேனா? நடிக்காத துர்கா. உனக்கு குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அவன் யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணி கொலை நடந்த இடத்துக்கு வர வச்சிருக்க. சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நான் குற்றவாளி யாருன்னு தெரியாம தான் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்ப வெயிட் பண்ணேன். ஆனா அக்யூஸ்ட் அங்க வரல சார். நான் அரசியல்வாதி துர்கா. என் காதுல பூ சுத்தாத. நீ போட்ட பிளான் படி குற்றவாளி ஸ்பாட்டுக்கு வந்திருக்கான். அவனை என் ஆளுங்க கொல்ல பார்க்கும்போது தப்பிச்சு ஓடி இருக்கான். நீயும் ஸ்பாட்ல இருந்திருக்க. அதனாலதான் அந்த குற்றவாளியை உனக்கு நல்லாவே தெரியும். அவன் யாரு எங்க இருக்கான்னு சொல்லு. இல்ல சார், நான் எனக்கு தெரியாது. என் கோபத்தை அதிகப்படுத்தாத துர்கா. மகனை இழந்து தவிக்கிற வேதனை எனக்கு தான் தெரியும். என் மகனை கொலை பண்ண கொலைகாரன் யாரு? மரியாதையா உண்மையை சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாது சார். குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுவேன். உங்ககிட்ட நான் ஒப்படைக்க மாட்டேன் சார். நீ நினைக்கிறது நடக்காது துர்கா. என் பையனை கொலை பண்ண கொலைகாரனை நான் கண்ட துண்டமா வெட்டுவேன். அவனை உன்னால காப்பாற்றவே முடியாது.